பிரான்சின் கோட் டசீர் பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை 35 வயது மதிக்கத்தக்க பெண் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த அந்த பெண் 54 வயதான தனது முன்னாள் காதலனுடன் 15 ஆண்டுகள் ஒன்றாக வசித்து வந்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் இவர்கள் பிரிந்த நிலையில் அன்றிலிருந்து அவருக்கு தொடர்ச்சியான தொல்லைகள் கொடுத்து வந்துள்ளார். கடந்த ஜூன் மாதத்தில் அந்த பெண்ணை தாக்கியதற்காக அந்த நபர் ஏற்கனவே காவலில் வைக்கப்பட்டு பின்னர் நவம்பர் மாதத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகவிருந்தார். தாக்குதலின் தீவிரத்தன்மை மற்றும் அவரது 8 மற்றும் 3 வயது பிள்ளைகள் அவரிடம் என்பதால் போலீசார் தலையிட்டு 3 மணி நேரத்திற்குள் சந்தேக நபரை கைது செய்து பிள்ளைகளை மீட்டனர். தங்கள் பிரிவுக்கு பிறகு தன் முகத்தில் காயங்களுடன் இருந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வன்முறைகளை நிறுத்துங்கள் என அந்த பெண் ஏற்கனவே தனது வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார். சம்பவத்திற்கு முன்பு தன் தோழியிடம் பேசிய அவர் முன்னாள் காதலன் தன்னை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாகவும் பிள்ளைகள் வந்து தடுத்தால்தான் முன்பொரு முறை தப்பியதாகவும் கண்ணீருடன் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புக்காக அவரிடம் அவசரகால தொலைபேசி வழங்கப்பட்டிருந்த போதிலும் இந்த துயர சம்பவத்தின் போது அதனை பயன்படுத்தினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பெற்றோரை இழந்த அந்த 2 சிறு குழந்தைகளும் தற்போது பாதுகாப்பான காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.